தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனது பார்வையில் குருவையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைகிறாருங்க. ஏற்கனவே சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருகிறார். இந்த வேளையில் குரு பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை பார்ப்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகம் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்களாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதிக சிரமங்கள் ஏற்படக்கூடிய இடங்களாக ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைக்கும். அதில் ஒரு இடத்தில்தான் மிக வலுவாக சூரியன் நுழைந்திருக்கிறார். ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் நுழைந்திருப்பது ஒரு வகையில் பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு ராசியின் அதிபதியான குருவுடன் இணைகிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைவதால் கலஸ்தரஸ்தானம் புனிதப்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். ஏனென்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இருக்கிறது என்றால் அதற்கு மூல ஆதாரமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான். நம் சூரிய குடும்பத்தில் மிக முக்கியமானவராக இருப்பது மட்டுமல்லாது சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் உயிரினங்களே இல்லை. அது மட்டுமல்லாது மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் அமர்வது, குரு பகவானுடன் இணைந்திருப்பது, பாக்யாதிபதியான சூரியனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புத ஆதித்ய யோகம், குரு ஆதித்ய யோகம் என பல்வேறு வகையான யோகங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களை விட்டு தானாகவே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. இந்த 2 கிரகங்களும் இணையக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி நேர்வழியில் வருவதோடு நீங்கள் நினைத்த பல காரியங்களை நினைத்த மாத்திரமே எளிய முறையில் அற்புதமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். எனவே தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக
ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாக விளக்குகிறது. அதனால் அதே சமயம் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் மிகுந்த பசியுடன் இருக்கிறார். எனவே பசியை தீர்த்து கொள்வதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு செல்கிறாருங்க. அந்த உணவகத்திற்கு சென்ற அந்த நபர் இருக்கையில் அமர்ந்து தனது பைகளை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பைகளில் பணம் இல்லை என்பதை உணர்ந்த அந்த நபர் உடனடியாக அங்கிருந்து வெளியே செல்கிறாருங்க. வெளியே சென்ற அந்த நபருக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. மனதில் ஒரே குழப்பம். பசியும் வேற நிறைய இருக்கிறது. என்ன செய்வது என்று குழம்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் நிச்சயமாக சற்று மனவேதனையுடன் அந்த சாலைகளில் நடந்து செல்கிறார். ஒரு கட்டத்திற்கு இதற்கு மேல் நடக்க முடியாது என்று சோர்வடைந்து சாலையின் ஓரங்களிலேயே அமர்ந்து விடுகிறார். அப்போது சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கொண்டு செல்கையில் ஒரு செய்தி அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. என்ன செய்தி என்றால், அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியை கேட்டவுடன் அவருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது. உடனே அங்கு சென்று பசியை தீர்க்க வேண்டும் என்று அதீத ஆவலுடன் அங்கிருந்து புறப்படுகிறாருங்க. வேகமாக விரைந்து செல்கிறார். அதிக சோர்வுடன் இருந்த அந்த நபர் உற்சாகத்தோடு அந்த இடத்தை சென்றடைகிறாருங்க. அங்கு போய் பார்க்கும் போது மிக பெரிய அளவுல நீண்ட வரிசையில் பலர் காத்திருக்கின்றனர். இதை பார்த்தவுடன் சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வரிசையில் நின்று உணவை பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். உணவு பாத்திரத்திற்கு மிக அருகாமையில் வரும்போது உணவு தீர்வது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே உணவு நமக்கு கிடைக்குமா என்ற அச்சமும் அவருக்கு மேலோங்குகிறது. உணவு கிடைத்தால் பரவாயில்லை என்று உணவு அருகாமையில் செல்கிறார். அப்போது அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது. உணவு கிடைத்ததை எண்ணி மகிழ்கிறார். ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாருங்க. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவர் பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி அவரின் மேலே விழுகிறார். அவரின் மேலே விழுந்த அந்த நபர், பசியுடன் இருந்த நபர் கையில் வைத்திருந்த உணவையும் கீழே தட்டிவிட்டு இருவரும் விழுந்து விடுகின்றனர். இதை பார்த்தவுடன் பசியுடன் இருந்த நபர் மிகுந்த கோபம் கொண்டு தனக்கு வாயில் வந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி பின்னால் வந்து தட்டிவிட்ட அந்த நபரை கடும் கோபத்தை வெளிப்படுத்தி திட்டுகிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தில் உணவும் காலியாகி விடுகிறது. இதை பார்த்தவுடன் மேலும் அச்சம் சூழ அவர் அதிக கோபத்தை வெளிப்படுத்தி அங்கு அவரை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார். அப்போது சிறிது நேரத்திலேயே இன்னொரு பாத்திரம் நிறைய அங்கு அன்னதானம் வழங்குவதற்காக உணவு வைக்கப்படுகிறது. அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்து அங்கு சென்று மீண்டும் வரிசையில் நின்று உணவை பெற்றுக்கொண்டு உணவு அருந்தி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து செல்கிறாருங்க. இந்த இடத்தில் அவருக்கு முதலில் வழங்கப்பட்ட உணவில் அவருக்கு உறுதியாகவே மிக சிறப்பான நன்மைதான் நடந்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் முதலில் அவர் வாங்கி கொண்டு வந்த உணவு கட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று பறந்து செல்கிறது. அந்த பருந்தானது தனது இறைக்காக ஒரு பாம்பு ஒன்றை காலில் பிடித்து கொண்டு பறந்து கொண்டு செல்கிறதுங்க. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அந்த பாம்பு எப்படியாவது கழுகிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய விஷத்தை கக்குகிறது. அதில் சில துளிகள் தான் இவருடைய தட்டில் விழுந்திருக்கும். அந்த தட்டை தான் பின்னால் வந்த அந்த நபர் தட்டி விட்டிருப்பார். இதனால் தான் அவரும் கோபமடைந்து திட்டியிருப்பார் பாருங்க. ஆனால் இங்கு மிகப்பெரிய உண்மை என்னவென்று பார்த்தால், அவருக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அவரை விட்டு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் மிகப்பெரிய அளவுல நிறைய நேரங்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கும் பல சிக்கல்கள் கண்ணுக்கு தெரியாமல் கிரகநிலைகள் விலக்கி கொண்டே இருக்கின்றன. அதிலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார். அவருடன் சூரியனும்
சூரியனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட நெருக்கடிகள் சிரமங்கள் என்று எது இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க என்ற எண்ணத்தை கவலையை மறந்து இந்த தருணத்தில் உங்கள் மனதில் பட்ட காரியங்களை சரியான முறையில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டி, சிறப்பான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த சப்தமஸ்தானத்தில் குருவுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடித்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் இருந்த சிக்கல்களும் வில்லங்கங்களும் உறுதியாகவே விலகும். சில கடுமையான நெருக்கடிகள், கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் எளிதில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் உறுதியாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு முடியாத திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளும் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை உறுதியாகவே அமைகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். புதனுடனும் இணைந்திருப்பதால் கல்வியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்தோடு செய்து முடித்து நன்மையை நிறைவாக பெற முடியும். அது மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள், பறவைகளுக்கு உணவளியுங்கள். மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்கள் நீங்கி நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கைகூடும்.